இன்னைக்கு நம்ம டிபி பஸ் ஆர்கிடெக்சர். ஸோ டிபிஎம்எஸ் எப்படி அந்த ஆர்கிடெக்ட் செஞ்சுருப்பாங்க. ஸோ பேசிக்கலி 3 டைப் இருக்கு டோட்டல். ஒரு 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 ஆர்கிடெக்சர் முன்னாடி ஒரு ஒரு டயர் போட்டுக்கிட்டேன்னா ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டயர் போட்டு அவர் 3 டயர். ஸோ பேசிக்கலி 3 டயர் இருக்கு. இது ஒரு காராக நாங்கள் வச்சுக்கலாம். கார் பார்த்தோன்னா 2 டயர் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டயர் இருக்கு. பேசிக்கலி இது ஒரு மோனோ சைக்கிள். இது பார்த்தீங்கன்னா பைக். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ. ஸோ பேசிக்கலி ஒன் டயர் அந்த ஒரு டயர் இந்த மோனோ சைக்கிளில் என்ன நடக்குது டேரெக்டாகவே வந்து அவைலபிள் டு யூஸ். பேசிக்கலி இந்த சைக்கிள் ஓட்டுறவன் ஸ்ட்ரைட்டாகவே வந்து அந்த டேட்டாவை வந்து கேன் டைரக்ட்லி சிட் ஆன் டிபிஎம்எஸ் யூஸ் இட். ஸ்ட்ரைட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கலாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டேட்டாவை வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டேபிள்ஸ் எல்லாமே டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதனால ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது லோக்கலாக ரன் ஆகும். லோக்கல் பசங்க தான் ஓட்டுவாங்க மோட்டர் சைக்கிளுக்கு. டயர் பார்த்தீங்கன்னா புதுசாக கிளைண்ட் சைடுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. கிளைண்ட் சைட்னா இப்படி ஒன்று கிளைண்ட் சைடு. அந்த கிளைண்ட் சைடு வந்து இதுதான் இந்த டேட்டா பேஸ். நான் சொல்லுகிறேன். கிளைண்ட் சைடு இந்த கிளைண்ட் சைடுக்கு பார்த்தோன்னா வந்து டேட்டா பேஸ் ஆக்சஸ் இருக்கும். அப்ளிகேஷன் ஆன் டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் டேட்டா பேஸ். Application on client console. Application on client side and directly communicate with database or server side APIs like ODCP and JDP. Applications on client end and applications on client and directly communicate with database. So application on client end can directly communicate with database. இதுக்கு வந்து அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜேடிபிசி, ஓடிபிசி. பேசிக்கலி இந்த சைக்கிளில் பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து இந்த டயரை நினச்சிக்கலாம். இந்த டேட்டா பேஸில் இந்த டயரை போட்டோம்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்ம் தான் கிளைண்ட். இந்த கிளைண்ட்டுக்கும் அது இருக்கிற வீலிங்க்கும் இருக்கிற கனெக்ஷன் பார்த்தா ஜேடிபிசி ஓடிபிசின்னு சொல்லுவாங்க. User interface and applications are on client side. So basically UI applications எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். அதாவது ஒரு வெப்சைட்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கிளைண்ட் சைடு ரன் பண்ணி சர்வர் சைடு வந்து query processing and transaction use பண்ணி basically query processing to communicate with database management system. இங்கே வந்து இந்த வியூ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் வியூவில் வந்து இந்த query processing பற்றி போட்டிருக்காங்க. தேர்ட் லெவல் லாஜிக்கல் லெவல் லெவல் இன்னொரு அந்த query processing level basically. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒன் டயர் basically one tire இதில் பார்த்தா
டிபிஎம்எஸ் ஒன்று இருக்கு. ஒன் டயரில் பார்த்தோன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. டூ டயரில் பார்த்தா சுற்றி வச்சு ஆக்சஸ் பண்ண ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூஐ கொடுக்குறோம், யூஐ அப்ளிகேஷன் கொடுக்குறோம். இந்த யூஐ அப்ளிகேஷன் வந்து டிபிஎம்எஸ் ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜேடிபிசி அண்ட் ஓடிபிசி. ஓடியை பார்த்தா உங்களுக்கு ஓடி ஞாபகம் வந்து பதினஞ்சு ஓடி கனெக்டிவிட்டி தரும். அப்புறமா வந்து இந்த இந்த டிடிஎம்எஸ் வந்து பார்த்தோன்னா சர்வர் சைட், இது பார்த்தோன்னா கிளைண்ட் சைட். சைட் ஓகே, சர்வர் சைட், க்ளவுட் சைட், அப்புறமா வந்து கனெக்டிவிட்டி நடக்குது. யூஐ சைட், யூஐ எல்லாம் இங்கே நடக்கும். சர்வர் சைட்டில் பார்த்தோன்னா ஒரிஜின் ட்ரான்சாக்ஷன்லாம் இங்கே தான் நடக்கும். சர்வர் சைட் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஓகே.